ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 22/1/2025. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது ஆரம்பம் முடிவுமற்ற உருவாக்கப்பட்ட நாடகம். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் இடை கடைசியை நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்? பாபா பதில் சொல்கிறாங்க, தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில். இதன் மூலமே உங்களின் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு போகும். மேலும் போக போக தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். இவ்வளவு எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். எந்த அளவு கால தாமதம் ஆகிறதோ அந்த அளவு உங்கள் மீது கவர்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். இது புத்தியில் இருக்கிறது அல்லவா? எப்போது அனைத்து ஆத்மாக்களும் வருவதென்பது முடிந்து இன்னும் சிலர் மட்டுமே மீதம் இருப்பார்களோ அப்போது தந்தை வருகிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் சகஜமானது. தூர தேசத்தில் வசிப்பவர் அனைவருக்கும் பின்னால் கடைசியில் வருகிறார். இன்னும் சிலர் மீதம் இருப்பார்கள். பாபா வந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் பரந்தாமத்தில் இருப்பாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்குது. இதையும் தெரிந்திருக்கிறீர்கள். தந்தையையே தெரிந்து கொள்ளவில்லை எனும்போது சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை எப்படி அறிவார்கள்? இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம் அல்லவா? எனவே நாடகத்தின் நடிகர்களை தெரிந்திருக்க வேண்டும். எப்படி எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தின் நடிகர்களை கூட தெரிந்திருக்கிறது இன்னாருக்கு இந்த நடிப்பு கிடைத்துள்ளது என்று. எந்த விஷயம் கடந்த காலமானதாகி விடுகிறதோ அதனை பிறகு சிறிய நாடகமாக உருவாக்குகின்றனர். ஏன்னா கடந்த கால விஷயத்தை எடுத்துகிட்டு அதில் மேலும் கொஞ்சம் கதையை சேர்த்து நாடகமாக தயாரிக்கிறாங்க. அதை தான் எல்லாருக்கும் காண்பிக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அதனால் எதிர்காலத்தை நாடகமாக யாரும் எடுக்கிறது இல்லைன்றார். இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், தந்தை வந்திருக்கிறார். ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. நாம் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். யாரெல்லாம் வந்தபடி இருக்கின்றனரோ அவர்களுக்கு நாம் வழிகாட்டுகிறோம். தேவி தேவதா பதவியை அடைவதற்காக. இந்த தேவதைகள் இவ்வளவு உயர்வானவர்களாக எப்படி ஆனார்கள்? இது கூட யாருக்கும் தெரியாது. சிவபாபாவுடைய வழிப்படி கேட்டு தான் அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க. சிவபாபா தான் அவங்கள அந்த தேவதையாக மாற்றினார். உண்மையில் ஆதி சனாதனம் என்பது தேவி தேவதா தர்மம்தான் ஆகும். தமது தர்மத்தை மறந்துவிட்டதால் எங்களுக்கு எல்லா தர்மமும் ஒன்றுதான் என்று சொல்லிவிடுகின்றனர். பாபா நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தையின் வழிப்படிதான் சித்திரங்கள் முதலானவை உருவாக்கப்படுகின்றன. பாபா திவ்ய திருஷ்டியின் மூலம் படங்களை உருவாக்க வைத்து கொண்டிருந்தார். சிலர் பிறகு தமது புத்தியை பயன்படுத்தியும் உருவாக்குகின்றனர். குழந்தைகளுக்கு இதையும் புரிய வைத்துள்ளார். நடிகர்களாக இருக்கின்றோம், ஆனால் படைப்பவர் இயக்குனர் முதலானவரை யாருக்கும் தெரியாது என்பதை கண்டிப்பாக எழுதுங்கள். தந்தை இப்பொழுது புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். பழையதிலிருந்து புதிய உலகம் உருவாக வேண்டும். இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும். பழைய உலகில்தான் தந்தை வந்து உங்களை பிராமணர்களாக ஆக்குகிறார். பிராமணர்கள்தான் பிறகு தேவதைகள் ஆகின்றனர். அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம்தான். ஆனாலும் மிகவும் நன்றாக உருவாகியுள்ளது. உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை தினமும் சொல்லியபடி இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். விநாசம் தொடங்கினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு கடந்த காலத்தின் முழு வரலாறும் தெரிந்துவிடும். பிறகு சத்யுகத்தில் சென்றுவிட்டால் கடந்த காலத்தின் வரலாறு கொஞ்சம் கூட நினைவில் இருக்காது. அங்கே உங்கள் நடைமுறையில் உங்களுடைய நடிப்பை நீங்கள் நடித்தபடி இருப்பீங்க அப்படின்றார். கடந்த காலத்தை பற்றி அங்கே போய் யாருக்கு சொல்வோம்? இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட கடந்த காலத்தை பற்றி கொஞ்சமும் அப்போ தெரியாது.
இப்போ தான் உங்களுடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லா விஷயங்களும் இருக்குது. எப்படி இந்த உலகம் விநாசமாகும், எப்படி நம்முடைய ராஜ்யம் ஏற்படும், எப்படி அங்கே மாளிகைகள் உருவாகும், இது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் உங்களுடைய புத்தியில் இருக்குது. கண்டிப்பாக உருவாகும் அல்லவா? சொர்க்கத்தின் காட்சிகளோ தனிப்பட்டவையாகும். நடிப்பை எப்படி எப்படி நடித்தபடி இருப்பார்கள் என்பதெல்லாம் தெரிந்தபடி இருக்கும். கடைசியில் போக போக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்றார். இது நோக்கமின்றி ரத்தம் சிந்தக்கூடிய விளையாட்டு. காரணமே இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது பாருங்கள். அணுகுண்டுகள் ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கு போடுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ நஷ்டம். இது தேவையற்றது இல்லையா அப்படின்றார் பாபா. விசால புத்தி உள்ளவர்கள் விநாசம் ஆகியிருந்தது என்பதை புரிந்து கொள்கின்றனர். கண்டிப்பாக அடிதடி நடந்தது. இது போன்ற விளையாட்டையும் உருவாக்குகின்றனர். இதை புரிந்து கொள்ளவும் முடியும். நீங்கள் அந்த ராஜ்யத்தில் எஜமானாகவும் ஆகிறீர்கள். இப்போது அந்த புதிய உலகத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் மூலமோ பிரம்மா குமாரிகள் மூலமோ பிராமணர்கள் ஆகிறவர்கள் ஞானத்தை எடுக்கும்போது அங்கே வந்துவிடுகின்றனர். தம்முடைய வீடு மற்றும் இல்லறத்தில் வசிக்கின்றனர் அல்லவா? உங்களால் பலரை தெரிந்து கொள்ளவும் முடிவது இல்லை. ஏன்னா எங்கெங்கோ கோர்ஸ் கேட்குறாங்க. இப்போலாம் ஆன்லைனில் கூட கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுன்றார் பாபா. இந்த பிராமணர்களுடைய வளர்ச்சி அடைந்தபடி இருக்கும், எண்ணற்றவர்கள் ஆகிறாங்கன்றார். அக்யூரேட்டான கணக்கு சொல்ல முடியாதுன்றார். இப்பொழுது நீங்களும் மாணவர்கள், இவரும் மாணவர். யாருன்னா பிரம்மா பாபாவும். அனைத்து சகோதரர்களும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லா ஆத்மாக்களுமே ஒரு சிவ பரமாத்மாவை தான் நினைவு செய்யணும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாபா சொல்லுன்னு கற்றுத்தரப்படுது இல்லையா? பிறகு போக போக அவங்க பாபாவை ஈஸியாக புரிஞ்சிக்குவாங்க. இவ்வளவு அளவற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். நேரம் அதிகமாக ஆக அந்த அளவு உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டபடி இருக்கும். தூய்மை அடையும் பொழுது ஈர்ப்பு ஏற்படுகிறது. அதற்கான யுக்திகளும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கீதையின் பகவான் யார்? கிருஷ்ணரை நினைவு செய்வது மிகவும் சகஜம். ஏன்னா அவருக்கு உடல் இருக்கு இல்லையா? நிராகார தந்தை சொல்கிறாரு, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க அப்படின்னு. இந்த விஷயத்தில் தான் எல்லா ஆதாரமும் இருக்குது. ஆகையால் இந்த விஷயத்தை அனைவரிடமிருந்தும் எழுத வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றார். ஏன்னா கிருஷ்ணர் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. தேக சம்பந்தத்தெல்லாம் மறந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு நிராகார தந்தை தான் சொல்ல முடியும். ஆகையால் பாபா பெரிய பெரிய லிஸ்ட்டு தயாரிங்க. கிருஷ்ணருக்கும் சிவ பரமாத்மாவுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பெரிய லிஸ்ட்டு போட்டு புரிய வச்சிங்கன்னா அப்போ மனிதர்கள் புரிஞ்சிக்குவாங்க அப்படின்றார். இவர் நிராகாரு சிவபாபா. கிருஷ்ணர் உடல் கொண்டவர். இவர் பிறப்பிறப்பிலே வராதவர். இவர் 84 பிறவி சக்கரத்தில் வரக்கூடியவர். இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு போட சொல்கிறார். பிராமணர்களாகிய நீங்கள் பக்குவமானவர்களாக ஆகும்போது மரம் வளர்ந்தபடி இருக்கும். மாயின் புயல்கள் கூட இறுதி வரை வீசும். வெற்றி அடைந்து விட்டால் பிறகு முயற்சியும் இருக்காது, மாயையும் இருக்காது. நினைவில்தான் நிறைய பேர் தோல்வி அடைகின்றனர். எந்த அளவு நீங்கள் நினைவின் தொடர்பில் உறுதியாக இருப்பீர்களோ அந்த அளவு தோல்வி அடைய மாட்டீர்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய ராஜ்யம் நடக்கப் போகிறது என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு இருக்கிறது. அங்கே எல்லாமே நமக்கு தேவையானதை பாபா ரெடி பண்ணி கொடுத்துருவார். மாளிகைகள், வைரூரியங்கள் எல்லாமே கிடைக்கும். களஞ்சியங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எங்கேருந்து வரும், எப்படி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். என்னெல்லாம் நடக்க போதோ அதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பார்க்க தான் போகிறீங்க. சொர்க்கம் கண்டிப்பாக உருவாகணுன்றார். நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு நாம் சென்று எதிர்காலத்தில் இளவரசன் ஆகப் போகிறோம் என்பது நிச்சயம் இருக்கும். வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நிச்சயமும் சேவை செய்ய தகுந்த குழந்தைகளிடம் இருக்கும். யார் சேவை செய்வார்களோ அவர்கள்தான் மாளிகைக்கு செல்வார்கள் அல்லவா? இந்த பாபா இருக்கிறார் அல்லவா? பாபாவுக்கு சிந்தனை இருக்கிறது அல்லவா? முதியவர் குழந்தைக்கு சமமாக ஆகிவிட்டார். ஆகையால் இவரின் நடவடிக்கைகள் கூட குழந்தை பருவத்தை போல இருக்கிறது. இந்த பிரம்மா பாபா நான் போய் ஸ்ரீகிருஷ்ணராக ஆக போகிறேன் அப்படின்றதுனால அவர் சின்ன குழந்தை போல் முட்டி போட்டு தவழ்ந்துட்டே போவாராம் வருவாராம். அதை சொல்கிறாங்க பாபா. பாபாவின் ஒரே நடவடிக்கை குழந்தைகளுக்கு படிப்பிப்பது, கற்பிப்பது. வெற்றி மாலையின் மணியாக வேண்டும் என்றால் முயற்சியும் நிறைய தேவை. மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும்.
ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்தவராக ஆவீர்கள். நான் சொல்பவற்றை யோசித்து தீர்மானியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். முன்னே செல்ல செல்ல உங்களுக்கு காட்சிகள் கிடைத்தபடி இருக்கும். கிட்ட போக போக எல்லாமே சொர்க்கத்தினுடைய சீனரி, அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணோம் எல்லாமே கிடைக்குன்றார். இப்போ ஒருத்தவங்க ஃபாரின் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வராங்கன்னா வீட்டுக்கு வர வர அந்த இயற்கை சீன் சைட் சீன்லாம் பார்க்கும்போது நம்ம வீடு கிட்ட வந்துடுச்சு, அந்த மரம்லாம் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். அதே போல் தான் இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு கட்டம், வீட்டுக்கு போகிறீங்க, அடுத்தது ராஜ்யத்துக்கு வர போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே நினைவு வரும் அப்படின்றார். நமது ராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. 84 பிறவி சக்கரத்தை நம்ம சுற்றி வந்துட்டோம். வாஸ்கோட காமாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் இந்த உலகத்தையே கப்பலில் சுற்றி வந்தார்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே போல் நீங்களும் இந்த உலகத்தில் 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றி வந்துட்டீங்க அப்படின்றார். இவர் கூட ஒருவர்தான். அவர் உங்களுக்கு 84 பிறவிகளின் இரகசியத்தை புரிய வைக்கிறார். ராஜ்யம் நடக்கிறது. ஆக தனக்குள் பார்க்க வேண்டும். எனக்குள் தேக அபிமானம் ஏதும் இல்லைதானே? சோர்ந்து போவதில்லைதானே? எங்கும் கெட்டு போகவில்லைதானே? எல்லாத்தையுமே பாபா செக் பண்ண சொல்கிறார். முயற்சியில் ஏதாவது சோர்ந்து போய் உட்காடுறீங்களா, இல்லை ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறார். நீங்கள் யோக பலத்துடன் இருந்தால், சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களை யாரும் அடித்துவிட முடியாது. அதாவது யாருமே உங்களை கஷ்டப்படுத்த முடியாது, துன்புறுத்த முடியாதுன்றார். ஏன்னா யோக பலம்தான் உங்களுடைய கவசம். யாருமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது யோகத்தில் இருந்தீங்கன்றார். ஒருவேளை யாராவது உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அப்போ தேக அபிமானம் இருக்குது அப்படின்றார். ஏன்னா ஆத்ம அபிமானிகளை யாருமே துன்புறுத்த முடியாது, தவறு அவங்களுடையதாகத்தான் இருக்கும் அப்படின்றார். யாருன்னா தேக அபிமானத்தில் இருக்கக்கூடியவங்க தான் தவறுன்றார். பகுத்தறிவு கூறுகிறது, ஆத்ம அபிமானியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் ஆத்ம அபிமானி ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் செய்தியும் கொடுக்க வேண்டும். பகவானின் மகா வாக்கியம் மன்மனாபவ. பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது மன்மனாபவன்றோம். எந்த பகவான்? இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்கணுன்றார். ஏன்னா பகவான்னு சொன்ன உடனே எல்லாருமே கிருஷ்ண பகவான் அப்படின்னு தான் புத்தியில் வரும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் புரிய வைக்கணும், இதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படணும் அப்படின்றார். நீங்கள் புரிய வைக்கும்போது நீங்கள் சரியான விஷயந்தான் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை போல் புரிஞ்சிக்கும் பொழுது தான் பாபா சொல்லித்தரது கரெக்டு அப்படின்னு பாபாவங்க கொண்டு வருவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. நான் இப்படி இருக்கிறேன், என்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது என்று கிருஷ்ணர் கூற மாட்டார். ஏன்னா கிருஷ்ணர் எல்லாமே தெரியும், அவர் தேகதாரி இல்லைங்களா? சிவபாபா தான் நிராகாரமானார். அவர் வந்து சொல்லாத வரைக்கும் அவரை பற்றியும் இந்த உலக நாடகத்தை பற்றியும் நம்மளை பற்றியுமே நமக்கு தெரியாது. அதனால் இந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு பொருந்தாது. கிருஷ்ணரின் உடல் மூலம் பகவான் சொல்கிறார் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணருக்கு இருப்பதே சத்தியுகத்தில், அங்கே எப்படி பகவான் வருவார்? பகவான் வரதே புருஷோத்தம சங்கம யுகத்தில். ஆக குழந்தைகளாகிய நீங்கள் பலரையும் எழுத வைத்தபடி செல்லுங்க அப்படின்றார். உங்ககிட்ட ஒரு பெரிய நோட்டு புக்கு இருக்கணும், அதில் எல்லார்கிட்டையும் நீங்கள் கருத்துக்களை எழுதி வாங்கணுன்றார். இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறத பார்த்தா புதுசாக வரக்கூடியவங்களும் அவங்களும் கருத்துக்களை எழுதி தருவாங்க. அதுலேயும் முக்கியமாக கீதையினுடைய பகவான் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை தான். கிருஷ்ணர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லை அப்படின்னு நீங்கள் மேலே அதில் எழுதி வைக்கணும் அப்படின்றார். அவர் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. யார்? கிருஷ்ணர் சொல்ல முடியாது. பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அல்லவா? முக்கியமான விஷயமே இதுதான். இதில்தான் அனைவருமே குழப்பமாகி விடுவார்கள். இங்கே வந்துவிட வேண்டும் என்று பாபா சொல்வது இல்லை. சத்குருவை தம்மவராக்கி கொண்டீர்கள், பிறகு தமது வீட்டில் சென்று இருங்கள். ஆரம்பத்தில் உங்களின் பட்டி நடந்தது. சாஸ்திரங்களிலும் கூட பட்டி என்பது உள்ளது. ஆனால் பட்டி என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை யாரும் அறிவதில்லை. செங்கலினுடைய பட்டி கூட இருக்குது, அதில் சிலது பக்குவம் அடைஞ்சிருக்கும், நல்லா வெந்திருக்கும், சிலது வேகாமல் இருக்கும். இங்கேயும் அதே போல் தான் அந்த 14 வருஷம் செஞ்ச தபஸ்யா, அந்த பட்டியில் தான் யாரெல்லாம் நல்லா பக்குவம் அடைஞ்சாங்களோ அவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ், தாதி தீதிகளாம். அவங்களும் சிலர் போயிட்டாங்க, அவங்க மூலயமா தான் வேகமாக வளர்ச்சியும் அடைஞ்சிது. இங்கும் கூட பாருங்கள், தங்கம் இல்லை, மற்றபடி கல் முள் போன்றவை இருக்கின்றன. பழைய பொருட்களுக்கு மதிப்பு அதிகம். சிவபாபாவுக்கும் தேவதைகளுக்கும் மதிப்பு இருக்கிறது அல்லவா? சத்யுகத்தில் மதிப்பு குறித்த விஷயமே இல்லை.
அங்கே பழைய பொருட்களை அமர்ந்து தேடிக்கொண்டிருப்பதில்லை. அங்கே வயிறு நிரம்பி இருக்கும். ஏன்னா எல்லா பொருளுமே அங்கே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஆகையால் உங்களுக்கு எதையும் தேடக்கூடிய தேவை இருக்காது. எதையும் நீங்கள் தோண்ட வேண்டிய அவசியமும் இருக்காதுன்றார். துவாபர யுகத்துக்கு பிறகு தான் தோண்டுவதே தொடங்குதுன்றார். இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா அப்போ அங்கே தோண்டுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு பொருள் வெளியில் வருதுன்னா அப்போ இன்னும் ஏதோ கீழே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் தோண்ட போவாங்க. சத்யுகத்தில் உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. ஏன்னா அங்கே எல்லாமே தங்கமே தங்கமாக இருக்கும். செங்கல்ல கூட தங்கத்தால் இருக்கும். கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ, என்ன பதிவாகி இருக்கோ அது காட்சியாக தெரியும். ஆத்மாக்கள் அழைக்கப்படுவதும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இதில் குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வினாடியும் நடிப்பு நடக்கும், பிறகு மறைந்து போகும். இது படிப்பாகும். பக்தி மார்க்கத்தில் பல படங்கள் இருக்கின்றன. உங்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் அர்த்தம் நிறைந்ததாக உள்ளன. அர்த்தமில்லாத படங்கள் எதுவுமே இல்லை. பிறருக்கு நீங்கள் புரிய வைக்காதவரை யாரும் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ நமக்கே ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்தாங்கன்னா எதுவும் புரியாது. சிவபாபா புரிய வச்சதுக்கப்புறம் தானே புரியுது. புரிய வைக்கக்கூடிய புத்திசாலி ஞானம் நிறைந்தவர் ஒரே ஒரு தந்தை தான். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. நீங்கள் ஈஸ்வரிய வம்சம் அல்லது குலத்தை சேர்ந்தவர்கள். ஈஸ்வரன் வம்சத்தை தான் ஸ்தாபனை செய்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ராஜ்யம் எதுவும் கிடையாது. ராஜ்யம் இருந்துதானா இப்போ கிடையாது. கீதையின் மூலம் பிராமண குலமும் உருவாகிறது. சூரிய வம்சத்தின் சந்திர வம்சத்தின் குலமும் உருவாகிறது. வேறு எதுவும் இருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். அதே போல் பெரிய பிரளயம் ஏற்படும், அப்புறம் கடலில் ஆளிலையில் கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு காட்டுறாங்க. முதல் நம்பரில் ஸ்ரீகிருஷ்ணர் வருவார். மற்றபடி கடலினுடைய விஷயம்லாம் கிடையாது. ஒரு இலையில் எப்படி கிருஷ்ணர் குழந்தையாக வர முடியும்? அந்த இலை எப்படி தாங்கும்? அதாவது பிரளயம் ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த பாரதம் ஒரு ஆளிலை வடிவத்தில் இருக்கும். அப்போ கிருஷ்ணருடைய முதல் பிறப்புன்றது ஏற்படும். சத்தியுகத்தினுடைய இளவரசர் அவருடைய பிறப்பு ஃபஸ்ட்டு ஏற்படும். அதை தான் அப்படி ஆளிலையில் கிருஷ்ணர் வந்ததாக சொல்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல புத்திசாலித்தனம் வந்துள்ளது. ஆன்மீக படிப்பை நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு குஷி ஏற்படும். நல்ல விதமாக படிப்பவர்கள்தான் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைவார்கள். ஒருவேளை யாரிடமாவது மனம் ஈடுபட்டு விட்டது என்றால் படிக்கும் சமயம் கூட அவர் நினைவில் வருவார். புத்தி அங்கே போயிடும். ஆகையால் படிப்பு கூட பிரம்மச்சரியத்தில் தான் நடக்குது. ஒரு தந்தையை தவிர வேறு எங்கும் புத்தி போகக்கூடாது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் பலருக்கு பழைய உலகம் நினைவில் வந்துவிடுகிறது என்பது தெரியும். பிறகு இங்கே அமர்ந்திருந்தாலும் கேட்பதே இல்லை. பல குழந்தைகளுக்கு குஷி ஏற்படுகிறது. எதிரில் குஷியில் ஊஞ்சலாடியபடி இருப்பார்கள். புத்தி தந்தையிடம் சென்றது என்றால் பிறகு இறுதி நிலைக்கு தகுந்தாற்போல் கதி ஏற்படும். இதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். இங்கே உங்களுக்கு மிகவும் அதிகமான செல்வம் கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், வெற்றி மாலையின் மணி ஆவதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், யோகம்தான் பாதுகாப்பிற்கான கேடயமாகும். ஆகையால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். பாபா வரதானம் தராங்க. விசேஷம் என்ற சொல்லின் ஸ்மிருதி மூலம் சம்பூர்ண நிலையின் குறிக்கோளை அடையக்கூடிய சுயமாற்றம் செய்பவர் ஆகுக. விசேஷம் என்ற சொல்லினுடைய நினைவு மூலமாக சம்பூர்ண நிலை என்ற குறிக்கோளை அடையக்கூடிய சுயமாற்றம் செய்பவராக ஆகுங்கள். பாபா விளக்கம் சொல்கிறாங்க. சதா இதே நினைவு இருக்க வேண்டும். என்னன்னா, நான் விசேஷ ஆத்மா, விசேஷ காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் மற்றும் விசேஷத்தாவை காட்டக்கூடியவனாக இருக்கின்றேன். இந்த விசேஷ் என்ற சொல்லை விசேஷமாக நினைவு வையுங்கள். பேசுவதும் விசேஷம், பார்ப்பதும் விசேஷம், செய்வதும் விசேஷம், யோசிப்பதும் கூட விசேஷம். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விசேஷம் என்ற சொல்லை கொண்டு வருவதன் மூலம் சகஜமாக சுய மாற்றத்திலிருந்து
உலகை மாற்றம் செய்பவராக ஆகிவிடுவீர்கள். மேலும் சம்பூர்ண நிலையை அடைவதற்கான லட்சியமாகிய குறிக்கோளையும் சகஜமாகவே அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன்: தடைகளைக் கண்டு பயப்படுவதற்கு பதிலாக சோதனைத்தாள் என புரிந்து கொண்டு அவற்றை கடந்து செல்லுங்கள். இன்றைய ஹோம்வொர்க்: இப்பொழுது மனதின் தரத்தை அதிகப்படுத்துங்கள். அப்பொழுது தரமுள்ள ஆத்மாக்கள் அருகில் வருவார்கள். இதில் இரட்டை சேவை உள்ளது, தன்னுடையது மற்றும் மற்றவர்களுடையதும் கூட. தனக்காக தனியாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. பிரலாப்தத்தை அடைந்துவிட்டோம் என்ற ஸ்திதி அனுபவமாகும். இச்சமயத்தின் சிரேஷ்ட பிரலாப்தம், அதாவது பலன், சதா சுயம் சர்வ பிராப்திகளால் நிரம்பியவராக இருப்பது மற்றும் அனைவரையும் நிரம்பியவராக ஆக்குவது. அச்சா. ஓம் சாந்தி.